வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தென் தமிழக பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக, தெற்கு ரயில்வேலிருந்து தற்போது தாம்பரம் டு தென்காசி மற்றும் தென்காசி டு தாம்பரம் இடையே இரு வாராந்திர பைவீக்லி 2 முறை இயக்கப்படும் புதிய சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த ரயில் ஏன் இயக்கப்படுகிறது, எந்தெந்த நாட்களில் ஓடும், எந்தெந்த நிலையங்களில் நிற்கும், ஒவ்வொரு நிலையத்திற்கான நேரம் என்ன, பயணிகளுக்கான என்ன நன்மைகள் கிடைக்கும், எல்லாமே இன்டெப்த்தாக நம்ம சேனலை டீட்டெயிலாக பார்ப்போம். என்னோட யூடியூப் சேனல் பேர் வெங்கட் ரயில்வே தகவல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசக்கூடிய வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். நான் ரீசெண்டாக போட்ட திருநெல்வேலி யார்ட் மாடலிங் பார்த்தீங்கன்னா 3500 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. நிறையா வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம். இது மட்டும் என்னுடைய ஒரு சின்னதாக இருக்காது. இதுக்கு மேலே நான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக போகணும். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டென்ட் ட்ரூத்தாக நான் போட பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த சிறப்புகள் எதுக்கு விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ஸ் ஆன் டிமாண்ட்னு சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் டு தென்காசி. ட்ரெயின்ஸ் ஆன் டிமாண்ட் பற்றி நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டுட்டேன். ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனில் மக்கள் ட்ராவலிங் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி ரன்னிங் ஆகக்கூடிய ட்ரெயினில் சீட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின்ஸ் ஆன் டிமாண்டை கொண்டு வருவாங்க. மக்கள் டிமாண்டுக்கு ஏற்ப இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே ஓடும். இந்த ட்ரெயின்ஸ் ஆன் டிமாண்ட் நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இந்த வண்டி பை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்டாக பர்மனெண்ட்டும் பண்ணிடுவாங்க. கோடை விடுமுறை, பள்ளி மற்றும் கல்லூரி திறப்பு, வார இறுதி பயணங்கள், குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் தென் தமிழக அதிகரித்து வரும் பயணிகள் கூட்டத்தில் கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் ஆன் டிமாண்ட் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ரஷ்ஷை குறைக்கிறாங்க. ஸோ பயணிகள் தேவை அதிகமாக இருக்கும் காலங்களில் கூடுதல் ரயில்களை இயக்கி கூட்ட நெரிசலை குறைப்பது இது முக்கியமான நோக்கமாகும். ஓகேங்களா? ஸோ வண்டி நம்பர் பார்த்துருவோம். ட்ரெயின் நம்பர் 06135 தாம்பரம் தென்காசி பை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட். 5 மணிக்கு எடுத்து மத்தியானம் 5 மணிக்கு இருக்கு, மத்தியானம் 3:30 மணிக்கு வண்டி உங்களுக்கு போகுதுங்க. 6 சர்வீசஸ் போகுது. 06136 தென்காசி டு தாம்பரம் பை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். காலையில் 5 மணிக்கு எடுத்து மத்தியானம் 3:15 வண்டி போகுது எங்கள் தாம்பரத்துக்கு. இங்கே 06135 தென்காசிக்கு 3:30 மணிக்கு போகுது. ஓகேங்களா? தாம்பரம் டு தென்காசி, தென்காசி டு தாம்பரம். மேஜர் ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி அண்ட் விருதுநகர் அண்ட் தென்காசி. ஓகேங்களா? ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ட்ராவல் டேட்ஸ் 30 ஜூலை, 1 ஜூலை, 6, 8, 13, 15 ஆகஸ்ட். ஓகேங்களா? ஸோ 30 ஜூலை எடுத்துட்டு 1ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 13ஆம் தேதி, 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு தாம்பரம்லேருந்து தென்காசி போகும். 31 ஜூலை, 2, 7, 9, 14, 16 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசிலேருந்து தாம்பரத்துக்கு இந்த வண்டி வரும். ஸோ வியாழக்கிழமை அண்ட் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஃப்ரைடே அண்ட் சண்டே, வெள்ளிக்கிழமை அண்ட் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு தென்காசிலேருந்து. ஓகேங்களா? இது பை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட். ஸோ ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி ரன்னிங் ஆகக்கூடிய ட்ரெயின்ஸ் நம்ம பார்த்துருவோம். இந்த சென்னை எக்மோட்டோ தென்காசி ரூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரம் கொல்லம் எக்ஸ்பிரஸ் இருக்குது, பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது அண்ட் தாம்பரம் எஸ்சிடி சூப்பர் ஃபாஸ்ட் நமக்கு வண்டி இருக்குங்க. இந்த 3 வண்டி பார்த்தீங்கன்னா செங்கோட்டை வண்டி ஒன்று இருக்குது. அந்த 3 வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. இதை தவிர்த்து இந்த பை வீக்லி வண்டி விட்டுருக்காங்க. ஸோ பீப்புள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் தாம்பரத்தில் 5 மணிக்கு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5:25, விழுப்புரம் 7:10, 7:15 இருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி பார்த்தீங்கன்னா 10:38, திண்டுக்கல் 10:38, மதுரை 11:50, விருதுநகர் 12:38, சிவகாசி 1:03, ராஜபாளையம் 1:45, சங்கரன்கோயில் 2:13, தென்காசி பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு போகுது. அதே தென்காசி காலையில் 5 மணிக்கு எடுத்து வியாழக்கிழமை, வெள்ளி அண்ட் ஞாயிற்றுக்கிழமை, எக்மோரில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அண்ட் சனிக்கிழமை. ஓகேங்களா? ஸோ தென்காசியில் 5 மணிக்கு எடுத்து சங்கரன்கோயில் 5:30 மணி, ராஜபாளையம் 5:58, சிவகாசி 6:28, விருதுநகர் 7:03, மதுரை 7:35. ஸோ இது ஒரு பகல் நேர வண்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சென்னையிலேருந்து கிளம்பக்கூடிய வண்டியெலாம் பார்த்திங்கன்னா சாயந்தரத்தில் நைட் வர வண்டி. பட் இது பார்த்திங்கன்னா பகல் நேர வண்டி. ஸோ இது நல்ல டிமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான ஒரு
இம்பார்ட்டண்டான அப்டேட். இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இந்த வண்டியை பற்றி. ஸோ இந்த வண்டி யாருக்கு அதிகமாக பயன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி, சங்கரன் கோயில், தென்காசி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் டே ட்ராவல். டே ட்ராவலுக்கு வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வார இறுதியில் வந்துட்டு நிறைய ட்ரெயின்ஸை போய் மிஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த ட்ரெயின் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பை வீக்லி வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த வண்டிக்கான வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் முன்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியில் ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் இது பண்ணிக்கோங்க. முன்னாடியே வந்து புக் பண்ணி வச்சுக்கிறது குட். அதனால் நீங்கள் பார்த்து வெப்சைட்டில் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் இந்த வண்டி வந்து ஒரு சூப்பரான வண்டி தான். நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டேக் கேருங்க. பாய்ங்க.